இந்த வீடியோவில் எப்படி பீட்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் பீட்ஸ் எல்லாம் கோக்குற அளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டையுமே நாட் போட்டுட்டு அதுக்கு நடுவில் கோல்டன் த்ரெட்டு நான் நாட் போட போகிறேன். ஒன்றே ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணோன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ இந்த ரெண்டையும் நாட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் நான் நாட் போட்டுக்கிறேன். சாதாரணமாக நாட் தான் பண்ணுறேன். இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாம். எனக்கு த்ரெட்டு என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ இன்னும் கொஞ்சம் நிறைய நூல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது முடிச்சு போட்டாச்சு. நம்ம இதை அப்படியே விட்டுட்டோன்னா லூஸ் ஆகி வந்துடும். ஸோ த்ரெட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, கோர்த்து வச்சோம் இல்லையா அந்த பாக்ஸ்லேயே அதை அப்படியே நான் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நடுவில் விட்டுறலாம். விட்டுட்டு ஸோ அந்த கொஞ்சம் வர அளவுக்கு நம்ம நீட்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொறுமையாக கொஞ்சம் பண்ணோன்னாக்கா இதுலேயே நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் டீலுமே கொடுத்துட்ருக்கு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த வைலட் கலரை உள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த கோல்டன் வெளியில் வர மாதிரி. ஸோ இது ரெண்டு தான் வருது. நம்ம கட் பண்ணும்போது ட்ரிம் பண்ணும்போது நல்லா கரெக்டாக வந்துடும். ஸோ இன்னொரு கோல்டன் த்ரெட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நான் இன்னும் நீடில் கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். இது நீடில் கோர்த்து வச்சுருக்கிறது இதுக்கு நடுவுலேருந்து எடுக்கிறேன். அது ஒன்றும் முடிச்சு போடலை. ஸோ பார்த்திங்கன்னா இது வர அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அந்த த்ரெட்டையும் நம்ம சேர்த்து பிடிச்சிக்குவோம். பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இது எந்த அளவுக்கு நமக்கு அது சுற்றணுமோ சுற்றிட்டு முடிச்சு போட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான். ஸோ நாட்டு நல்லா டைட்டாக விழுகிற மாதிரி மட்டும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு தடவை சுற்றிட்டு இப்போது இந்த நூல் போகணும். ஸோ நான் மேலேருந்து கீழே இந்த முடிச்சுக்குள்ளே வர மாதிரி உள்ளே கோத்து எடுத்துடுறேன். அவ்வளோதான். ஸோ இந்த நாட் போடுறது ரொம்ப முக்கியம். லூஸாக போட்டோன்னா நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த நடுவில் எடுத்துகிட்டு இப்போ குஞ்சத்தோட அளவு பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்து இங்கே கட் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு ஓகே. ஸோ இது ஃபுல்லாகவே பண்ணி முடித்தோன்னா ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாரியில் என்ன மாடலில் டிசைன் பண்ணலான்னு டிசைட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன்ஸ் போட ஆரம்பித்தாச்சு. ஸோ கம்மிங் இமேஜஸில் நீங்கள் அதோட டிசைன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம்.